ஆல், நான் ஷோபலன் ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு எங்கன்னா போமா நம்ம கிரௌண்டுக்கு கிளம்புவோம். இன்னைக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது அப்படின்றது தெரியல. அதாவது எங்கள் ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து என் அம்மாவோட கிரவுண்டு. ஏன்னா 3 வருஷத்துக்கு லீஸுக்கு இருந்தானே 3 வருஷத்துக்கு என்னோட தானே சொந்தமாக லைஃப்பில் இடம் வாங்கின மாதிரி தானே. இதை எடுத்துருவோம் விளாகுக்கு. இந்த கையில் உடனே இதில் பத்திரமா இருக்குண்டா. சரி பத்திரமா பார்த்துக்குங்களா. இந்த கேமரா வாங்கிட்டு தான் விலாகை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்டே போட ஆரம்பித்தேன். ஃபுல்லாக போயிடுச்சு. இருந்தாலும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 160 BPMக்குள்ளே, அதாவது ஈஸி ரன்னும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி. அதாவது 160 எபோவ் போக விடாமல் 150 to 160 மெயின்டைன் பண்ணி ஓடுறது தான் பிளானு. போயிட்டு ரிட்டனும் ஓடியே தான் வர்ற மாதிரி. மேப்பில் பார்த்தேன் அப்ராக்சிமேட்டாக 9 கிலோமீட்டர் வருது. இன்னொரு ரூட் இருக்குது, அதில் போட்டோம்னா 8 கிலோமீட்டர் வருது. ஸோ 8 16 இருக்கும், இல்லைன்னா 9 18 இருக்கும். மேக்ஸிமம் 16க்குள்ளே தான், 10 மைல் தான் ஓட போகிறேன். ஸோ பார்ப்போம். கட் பண்ணுவேன். தேங்க்ஸ் சார். ஆ 3 நாளாக வெயில் கொளுத்தி எடுக்குது. ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஹார்ட் ரேட்னா 143 இருக்குது, 530 ஆவரேஜ் பேஸு. என்னது வாங்க ஆளையே பார்க்க முடியல. நாங்கள் தான் தனியாக அகாடமி போட்டோம், ஓனர் ஆகிட்டோம். அப்புறம் வரமாட்டேன்றீங்களே. நாங்கள் எப்போ சேர்க்க மாட்டோம்னா ஆளே இல்லாமல் கிடக்கா, வர வேண்டியது தானே. ஃப்ளாட் பண்ணியாச்சுடா, வந்து பார்த்தியா நீ? முதல்ல பணத்தை ரெடி பண்ணி ஒரு செட்டு போடணும் பாத்ரூமோட. அப்புறம் கிரவுண்டு இன்னும் போர் போட்டுட்டு கிரவுண்டில் தண்ணி அடிச்சு பணப்படுத்திட்டோம்னா ட்ராக்கில் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரோட்டில் போகிறப்ப 2 வீடு இருக்குது, சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கட்டணும்னு ஆசை. அடுத்த வருஷத்துக்குள்ளே, இந்த வருஷத்துக்குள்ளே வைக்கலாம், இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்குள்ளே வைப்போம். ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டேஷனாச்சும் போட முடியுதான்னு பார்ப்போம். என்ன இருக்குது பாருங்கள் வீடு. இது மாதிரி நல்லா பெருசாக கட்டணும். ஏன்னா இல்லைன்னா அங்கிட்டு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி கட்டணும். இப்போ இல்லை, இது பாருங்க இன்னொரு வீடு. 5 கிலோமீட்டர் முடிஞ்சு 157 ஹார்ட் ரேட்டு ஜாஸ்தி. வெயில் ஜாஸ்தி ஆக நம்ம ஹார்ட் ரேட்டும் கூட ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே அப்படி தான். அது குறைச்சே இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா நம்ம நினச்ச ஹார்ட் ரேட்டில் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த லெஃப்ட்டில் தான் எடுக்கணும். இந்த லெஃப்ட்டு 7 கிலோமீட்டரில் அந்த கிரவுண்ட்லேருந்து இந்த கிரவுண்டுக்கு 7 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட்டு. கீழே கண்டனின்னு தெரியுதா? சிவகங்கையில் மானாமதுரை ரோடு, கீழே கண்டனி, ஆலங்குளம் செல்லும் வழி. இதா இது மாதிரி ஃப்ளேவர் பிளாக்கு ஃபுல்லாக போட்டு 30 இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போட்டு நடுவில் ஷெட்டு போட்டு ஒரு சைடில் ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு. டோட்டலாக 8 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இந்த தோப்பு தெரியுதா? இதுக்கு பின்னாடி நம்ம லேண்டு, நம்ம கிரவுண்டு. மைண்டில் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இதுலேருந்தே பாதை ஆரம்பிச்சிடும். நான் இந்த இது க்ளீன் பண்ணணும், போர் போட்டுட்டு க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கணும். 20 அடி 25 அடிக்கு பாதை போடணும். வளைய வேண்டியதான்.
பாருங்கள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக்கு பாட்டிலு இதெல்லாம் முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எப்படி இருந்தது ஃபைனலி? இந்த இடம் நிழல் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து ஆஃபீஸு, அதாவது எங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான ஆஃபீஸு ப்ளஸ் ரூமு, ஜிம் போர்ஷனோட சேர்த்து இப்போதைக்கு சின்னதாக ஒரு 20க்கு 20 போட்டு 10க்கு 10 ரூம் போட்டு முன்னாடி புழங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவ்வளோ செம்மண்ணாக இருக்குல்ல, அப்படியே காலோட மிதித்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், காலை கழுவிட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜிம்மு, அதுக்கப்புறம் டோர்மிட்டோரி மாதிரி எல்லோரும் ஹாஸ்டல் மாதிரி தங்குறது, ப்ரைவேட் ரூம்ஸ் கேட்டாங்கன்னா அது மாதிரி கட்டுறது, அப்படி வச்சுருக்கோம். இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ட்ராக்கை வந்து எந்த வாக்கில் போடுறது? இப்போ ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இந்த சைடு ட்ராக் போடுறதா, இப்படி வெர்டிக்கலாக போடுறதா, இல்லை ஹரிசாண்டலாக போடுறதா அப்படின்னு. ஹரிசாண்டலாக போட்டோம்னா தான் இடம் நிறைய கிடைக்குது, 6 ஏக்கர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த சைடு போட்டால் 1 ஏக்கர் அடி ஆகுது. ஸோ அதனால் குழப்பமாக இருக்குது. பாதையும் இப்போ ஓரளவுக்கு ஃப்ளாட் பண்ணியிருக்குமே தவிர்த்து மேடும் பலமாக இருக்க தான் செய்யுது. இது வந்து டோசர்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதில் ஒரு 20,000 வேஸ்ட்டாக போச்சு, 20-30,000 வேஸ்ட்டாக போச்சு. இப்படி தான் அனுபவம் இல்லை, நம்மளாம் அடிபட்டு கற்றுக்கிறதுனால விட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பொது வழியில் உதவி கேட்டுடலாம், அது மேற்கொண்டும் பேர் கெட்டு போகும் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்கள்ட்ட மட்டும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கடுத்து இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கு. ஸோ போக வர இதை அப்டேட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து நம்ம கிரவுண்டில் அவுட்ரு ஒன்று ஓடி பார்ப்போம், எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ வரையும் எப்படி இருக்குது அப்படின்னா 8.29, 8,300 இருக்குது. இப்போ 8,300லேருந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். இங்கே தான் 2 சாமி கும்பிட்டோம், ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். என் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு ரன் இது. ஒரு மழை பெஞ்சால் தான் செட் ஆகும். 10 ஏக்கருக்கு தண்ணி அடிக்கிறதுலாம் தேவையில்லாத தெண்ட செலவு. ஸோ அதனால் ஒரு மழை பெய்யட்டும் அப்படின்னு ஆற போட்டிருக்கோம். இது வெற்றிகள் இப்படி போடுறது. இப்படி போட்டால் ஓடும்போது சூரியன் கண்ணிலே அடிக்கும். ஸோ அப்படி போடக்கூடாதுன்ற தனுசு. ஆனால் எனக்கு இப்படி போட தான் விருப்பம், அப்படி போடுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, இதுனா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, வேலை கம்மி, செலவு கம்மி. கரெக்டாக 9-4 அப்படி பார்த்தோம்னா 700 மீட்ரு, 700 மீட்ரு தான் வருது. 700லேருந்து 800 மீட்ரு அப்ராக்சிமேட்டாக 800. அவுட்ரு 800, இன்னர் ட்ராக் போட்டால் ஒரு 400 வரும். இப்போ வச்சுருக்கிறது வந்து அகலக்கால் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக கட்டணும்னா கோடிக்கணக்கில் போகும். ஒரு நல்ல ஜிம்மு போடணும் அப்படின்னா அது ஒரு 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா வரும். இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், லைட்டு போடணும், சுற்றி காம்பவுண்ட் கட்டணும், இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் போடணும், கேட்டு போடணும். இது 2 விஷயமாக உருவாக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு சிங்கம் மேன்மேன் அகாடமி, சிங்கம் இதை வந்து பிஸ்னஸ் ஆக்குறதுக்கு தான் இது முயற்சி பண்ணது ஃபஸ்ட்டு. 2வது இது யாரும் ஒருத்தவங்க வந்து மிடில் டிஸ்டன்ஸ் ரேசிங்கை எஸ்எஸ்சி ஜிடிக்காக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் வேறு எந்த இதுவும் பண்ணுறது இல்லை. அது வந்து எமோஷ்னலாக ரொம்ப சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்களுக்கு அதை செய்ய முடியாது, அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம ஃபீல்டு ஃபுல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஒரு உடம்பை குறைக்கணும்னு ஓடுறவங்க, மன வலிக்காக ஓடுறவங்க, ரீக்ரியேஷனல் ரன்னர்ஸ், சொல்லப்போனால் எந்த கவலைகளை மறக்கிறதுக்காக ஓட வர்றவங்க, தன்னோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக ஓட வர்றவங்களுக்கு தான் அப்படி தான் இது பண்ணுறது. உடம்பை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷரை வந்து இப்போ யாராச்சும் வந்து ட்ரெயின் ஆகி இது அடிக்கணும் அப்படின்னா ஒரு தாள் வேலை வாங்க முடியலனாலும் அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்ததுனால தான் அது மட்டும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 2வது ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு
போட்டோம்னா லாங் டிஸ்டன்ஸ்காரங்களுக்கு பிரச்சனையாகும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பெரிய விஷயம் அகலக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போயுமே என்கிட்ட இருக்க பிரச்சனையாக தான், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெருசாக பண்ணுவேன், பெருசாக எடுத்து வைப்பேன், அதில் ஃபெயிலியர் ஆயிடுவேன். ஆனால் இந்த தடவை வந்து தனுசையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், கூட இழுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு இன்னும் பயமாக கொடுக்குது. நான் வந்து சிங்கிளாக இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்னை நம்பி ஃபேமிலி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா இதுவாக இருக்கார், எந்த இதுவும் கிடையாது, மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அவருக்கு. எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக குடும்பத்தை பார்த்துக்குறாங்க. இருந்தாலும் அவங்க பென்ஷன் வருது. எங்கள் அப்பா வந்து போலீஸ் சர்வீஸில் இருந்தார், அதிலேருந்து பென்ஷன் வருது. ஸோ அவங்கள பார்த்துக்குருவாங்க. நான் வந்து எதையும், எனக்கும் கடமைகள் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டணும், உட்கார வைக்கணும், பார்க்கணும் அப்படின்னு. முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம், அதோட பை ப்ராடக்டாக நமக்கு வந்து நம்ம நினைக்கிற பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்போ ஆஃப்டர் 30க்கு அப்புறம் தான், 32 சொல்லப்போனால் 31, 32க்கு அப்புறம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது. அதுக்கு முன்னாடி வரையும் சோஷியலாக வாழணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும், யூனிஃபார்ம் போட்டு அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அவனை சட்டி கேட்க போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவ்வளோதான். காசுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஒரு ஆள்கிட்டையும் போய் கேட்கும்போது என்னோடய சொந்த தாய் மாமாவே வந்து நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப முடியாமல் இருந்தப்போலாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கண்டுக்கல. இது எதுக்கு பர்சனலாக சொல்கிறேன்னு எனக்கே தெரில, இதை போடுவேனா என்னன்னு கூட தெரில, கட் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு இது வந்துருச்சு. நம்மளையும் அடித்து, இந்த சொசைட்டி அடித்து எவ்வளோ சோஷியலாக வாழணும்னு நினச்சாலும் அடித்து நம்மளை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருது. முன்னாடி இருந்த மாதிரி வேகம், ஒரு வெறி, ஒரு குருட்டுத்தனமான தைரியம் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. உடம்புல இருக்க ஓடி பழகுனதுனால இந்த ஓடுறது மட்டும், வெயிட்டு தூக்குறது மட்டும்தான் ஒரு நல்லதாக இருக்கே தவிர்த்து, அது வருதே தவிர்த்து மித்த எல்லாம் மனசளவில் ரொம்ப வீக் ஆகிட்டேன். முதல்லலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கேன். அப்போல்லாம் ஒரு ரூபா கூட இருக்காது. இப்போ என்கிட்ட ஏதோ என்னையை நான் பார்த்துக்கிற அளவுக்கு வருமானம் இருந்தாலுமே தைரியம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா அடுத்து இஎம்ஐ கட்டுறது, வைக்கிறது, ஓடுறது அப்படின்னு என்னோடய மொத்த வருமானத்தையும் இப்போ சப்ளிமெண்ட்ஸு, ஃபுட்டு இதுலாம் ரொம்ப குறைச்சிட்டேன். சப்ளிமெண்ட்லாம் ஃபுல்லாக டோட்டலாக நிப்பாட்டிட்டேன். ஃபுட்டுலேயும் குறைச்சிட்டே வரேன். ஏன்னா மொத்த காசையும் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். அதனால தான் இது காலையும் சரி பண்ண முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படியாச்சும் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு செட்டை போட்டேன் அப்படின்னா மனசு ஆறிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துடலாம். சரி, ரிட்டர்ன் இப்போ போகணும். கிரவுண்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த கிளிப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி போடுறேன். திருப்பி கிரவுண்டை பார்க்குறேன்னு ஆர்வத்தில் வந்துட்டேன். திருப்பி போகிறத நினச்சா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. 9 கிலோமீட்ரு, திருப்பி ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். 8 to 16, 17 கிலோமீட்டர். அப்போ சரி வாங்க அப்படியே பொடி நடையா போவோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக 160 above பிபிஎம்மில் தான் இருக்குது. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 160 வந்துடும் நினைக்கிறேன். 14 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எதுக்கு இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன்னா, ஒரு எனர்ஜி வேணும். அடிக்கடி பார்ப்பேன் 10-12 வருஷம் டிஃப்ரென்ஸு போஸ்ட்கோவில் பிடிச்சி போட்டுருவாங்கன்ட்டு அடக்கி வாசிச்சுக்கிறது. அப்படியே கனவு உலகத்தில் கொஞ்சம் நேரம் மிதந்தோம்னா கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி மாதிரி மிச்சம் இருக்கிற 2 கிலோமீட்டர் அப்படியே ஓடிடலாம். மணி கூட அடிக்குது. அந்த இடத்துல மட்டும் 5:15 பேஸு. ஹார்ட் ரேட் 173 போயிடுச்சு. இப்போ இன்னொரு 200 மீட்ரு. இருக்கான் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் எல்லாம் தெரியலையே. ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. தண்ணியை குடிக்கல.
1 மணி நேரம் 40 நிமிஷம் மொத்தம். ஊடால 8வது கிலோமீட்டரில் பாஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிரவுண்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. ஆவரேஜ் பேஸ் வந்து 5.54, கிட்டத்தட்ட 6. ஜோன் 2ல் வந்து 1.5 மணி நேரமும், அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 177. நான் நினச்ச மாதிரி 158 ஆவரேஜில் ஓடி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோன் 2ல் 27 நிமிஷம், ஜோன் 3ல் 27 நிமிஷம், ஜோன் 4ல் 37 நிமிஷம் ஆயிடுச்சு. கேடன்ஸ் வந்து 1:59, மேக்ஸ் கேடன்ஸ் 1:69, ரொம்ப அதிகம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரைடு கேடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்ட்ரைட் லென்த்து கம்மியாக இருக்கணும். 107 இருக்குது. 100 பிலோவில் இருக்கணும் இனிமேல் ஸ்ட்ரைட் லென்த்து. அதை பற்றிலாம் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் நான். 1.5 நாள் ரெக்கவரி காட்டுது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது எதுக்கு இந்த ரன் பண்ணது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே ஜோன் 1 பண்ணேன், 2வது ஜோன் 2 பண்ணேன், அப்புறம் ஒரு ஸ்பீட் ஸ்டேஷன் பண்ணேன், அப்புறம் இப்போ வந்து ஜோன் 2 ஜோன் 3 கலந்து ஒரு மாதிரி ஃபாட் லீக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இது. எனக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பேன்ல, அதில் போய்கிட்டு இருக்கேன். பிளானுன்னு கிடையாது, இன்றைக்கி 3 நாள் 4 நாளாகவே இந்த இன்ஜுரி எனக்கு இன்னும் சரியாகலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். கேடன்ஸு, ஸ்ட்ரெயிட் லென்த்து இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.